டெல்லி படுத்தலங்காயின்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள், நாக்குக்கெல்லாம் ரொம்ப நாட்டு வைத்தியத்துக்கு இது நாக்குக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த சிறுநா குழந்தாவது செய்வாங்க. நெஞ்சு சளி நல்லா தீராத நெஞ்சு சளி இருந்தாலும் இது ஒரு தடவை வணக்கி சாப்பிட்டாலும் ஒரு ரெண்டு டைம் வணக்கி சாப்பிட்டா இது இருக்கிற சளி பூரா அறுத்துட்டு வரும்னு சொல்லுவாங்க. அதுதான் நான் எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் வந்து நான் இந்த ரெண்டு தான் ரெட்டையாக இருக்குது, மீதியெல்லாம் பிச்சு போட்டேன் அலசும் போது. இது எப்படி நறுக்கலான்னு பார்க்கலாம். பிச்சுட்டு தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. இப்போ நடுவால் கடைசி வரைக்கும் இப்படி எடுத்துவிட்டு இப்படி விதையாட்டிருக்கோம். இந்த விதையை வந்து எடுத்துருங்க, சுத்தமாக எடுத்துருங்க. அந்த விதையே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சுத்தமாக எடுத்துருங்க, தனியாக வச்சுக்கலாம். இது போல் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். இது வணக்கிறது ஈஸிங்க. லைட்டாக நச்சு கசப்பு தான் இருக்கும். அது தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்யும்போது அதுவும் சுத்தமாக இருக்காது. இப்போ இருக்கிற இப்போல்லாம் சீக்கிரமாக பனிக்காலங்கிறனால சீக்கிரமாகவே சளி பிடிச்சா அவ்வளோ சீக்கிரம் சரியாகாது. அதனால் இப்படி காய்கறி கிடச்சதுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட தலையை வந்து தலரசத்துக்கு எடுத்துக்குவாங்க. இந்த பஞ்செல்லாம் சுத்தமாக எடுத்துருங்க. நல்லா சுத்தமாக விதை தனியாக காய் தனியாக எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக எடுத்துருக்குறோன்னு. உனி போய் தண்ணியில் வந்து நல்லா அலசிட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம முதல்ல அலசது வந்து ஏதாவது குப்பை வேறு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி இது இருக்குதுன்னு சொல்லி தான் அலசணும். இப்போ வந்து உள்ளக்கிற விதையெல்லாம் சுத்தமாக வந்துருச்சு. உனி போய் மேலே இருக்கிற பஞ்செல்லாம் லைட்டாக ஊட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி அதை நான் சுத்தமாக அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சுத்தமாகவே நல்லா தண்ணியில் போட்டு அரைஞ்சி சின்ன பொடியாக இறக்கிட்டு வந்துட்டேன். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாயை சூடாகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மருந்துக்குன்னு எடுத்துக்கிட்டால் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். நல்லா வேணும். இப்போ இதில் எண்ணெயிலேயே தான் வணக்க போகிறேன். இதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கும். எண்ணெய் சூடானோடனே நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயத்தை தான் சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருக்குதுல்ல, நாட்டு வெங்காயம், அந்த வெங்காயத்தை எடுத்து செஞ்சிங்கன்னா சீக்கிரம் நல்லா கேட்கும். என்கிட்ட வந்து இப்போ இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் இருக்குது, அதனால் அதை போட்டு வீடியோ எடுத்து காட்டுறேன். ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க. சின்ன வெங்காயம், மிளகுத்தூள், இதுதான் மெயின். இதுக்கு எண்ணெய் லைட்டாக காஞ்சோன்னே இதை நம்ம போட்டுடலாம். வெங்காயத்தை நம்ம கடலெண்ணெயிலெல்லாம் ஊற்றி செய்யக்கூடாது. இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயில் ஊற்றி செஞ்சுக்கிறோன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகுத்தூள் போட்டு செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா ஒரு லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம். ஏன்னா நம்ம வெங்காயச்சாரும் இருக்கணும். அதில் தான் இந்த காயப்பட்டு உனக்கு போகிறோம். இது லைட்டாக பொரிஞ்சிருச்சு. இன்னும் நம்ம எடுத்து வச்சுக்கிறத காய போட்டுடலாம். இது சிம்பிளான ரெசிபி தான். அதிகமாக இதுக்கிட்ட மெனக்கடை வேணுங்கிறது இல்லை. நம்ம போட்டு வச்சுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். காயை பார்த்தா பெருசாக இருக்கும். அரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கைப்பிடி தான் வரும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். வீட்டில் அரைச்ச மிளகுத்தூள் தான். இதுக்கு வந்து மிளகா பொடியெல்லாம் எதுவுமே சேர்த்தக்கூடாது, மிளகாயும் சேர்த்தக்கூடாது. இந்த மாதிரி மிளகுத்தூள் வச்சு செஞ்சிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு உடம்புக்கு ரெடி ஆகிடும்.
சிறுநாக்கு, நெஞ்சு சளி இதெல்லாம் எடுத்தது. நம்மளுக்கு கொடுத்ததே கடவுளுக்கு கொடுத்த பொக்கிஷம்னா அது இதுதான். வேலி படத்தலங்காயின்னு சொல்லுவாங்க. இப்போ லைட்டாக இதில் வந்து தூள் உப்பு சேர்த்த போகிறேன். கொஞ்சம் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிட்டு மூடி போட்டு மூடி அடுப்பு சிம்மிலேயே வச்சு வச்சுக்கலாம். நல்லா சுருண்டு வந்துடும் இந்த காய். இது வந்து லைட்டாக கசக்கும், ரொம்ப கசக்கும். நம்ம இப்படி வணக்கும்போது நம்மளுக்கு அந்த கசப்பு தெரியாது சாப்பாடுகளை வச்சு சாப்பிடும்போது. தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கசக்கும். தண்ணி ஊற்றாமையே வந்து செய்யணும்ன்றதுனால தான் இப்போ தண்ணி ஊற்றாமல் செய்கிறேன். நீங்கள் பாவக்காய்க்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா வைக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து அப்படியே விட்டுடக்கூடாது, 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா இப்படி கிளறி விட்டுறணும். காய் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சுருண்டு வந்திருக்கோன்னு. இந்த ஒவ்வொரு காய் வந்து மேலே இருக்கிறது மட்டும் சுருண்டு வராமல் இருக்கும் பாருங்கள். அதனால தான் வந்து நம்ம அப்பப்போ வந்து சுருண்டு நம்ம இது பண்ணுங்கிறது. என்ன மருந்து சாப்பிட்டு கேட்கலின்னா இது போல் சாப்பிட்டு செஞ்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேட்டுரும். இது வந்து வேலியில் படாதது தான். இது காசு கொடுத்து வாங்கணுங்கிறதே கிடையாது. நம்ம சைடில் நம்ம யூஸ் பண்ணாத இடத்துல வேலியில் படர்ந்து இருக்கும். எப்படி இதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை. பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா சுருண்டு வெந்துருச்சுன்னு. இதுக்கு மேலே வேக வைக்க தேவையில்லை. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் தேங்காய் பூ போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம் தான். நான் வந்து தேங்காய் பூ போடல, ஏன்னா நான் தேங்காய் நெல்லில் தான் செஞ்சுருக்கேன், அதனால் நான் போடல. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.